ஒரு தனி மனிதனுடைய தியானம் என்பதோ மந்திரம் என்பதோ எனக்கு கிடையாதுங்க. இந்த உலகத்துல எவனுமே சொந்தம் கொண்டாட முடியாது. கிரியாங்கிறத கிரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை யாராவது சொந்தம் கொண்டாட முடியுமா? வாசிங்கிறத யாராவது சொந்தம் கொண்டாட முடியுமா? அது இந்த பிரபஞ்சத்தால உருவாக்கப்பட்ட சொல்லாடல்ங்க, ஒரு செயல். அது எப்படி ஒரு அமைப்புக்கு சொந்தமாகும்? அது எப்படி ஒரு இயக்கத்துக்கு சொந்தமாகும்? சூரியனை நாம் போய் சொந்தம் கொண்டாட முடியுமா? எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் 1 மணிக்கு கடுமையா வெயில் அடிக்குது, அதனால தீவிரம் எங்க வீட்டுல அதிகமா இருக்கு. வேலூர்ல, திருவண்ணாமலை மாவட்டங்கள்லாம் அதிக வெயிலா இருக்கு, அதனால சூரியன் எங்க ஊர்ல அதிகமா இருக்குன்னு சூரியனுக்கு போய் காப்பி ரைட்ஸ் வேற ஊர்ல அடிக்க கூடாது அப்படின்னு ஒருத்தர் போய் கோர்ட்ல போய் கேஸ் போட முடியுமா? இல்ல சொல்ல முடியுமா? அது வினோதமா தானே இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஆசிரமங்கள்ல இந்த மாதிரி வினோதமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே தியானத்தை கண்டுபிடிச்ச மாதிரியும், அவங்களே மந்திரத்தை கண்டுபிடிச்ச மாதிரியும், அவங்களே ஏதோ கொடுக்கிற மாதிரியும், இது பெரிய வினோதமா இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல, தயவு செய்து இல்ல. அது நீங்க பார்த்துக்கங்க. என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து சொல்றேன், இது யாரோடைய தனிப்பட்ட சொத்தே கிடையாது. இது இங்கு எல்லாத்துக்கும் உரியது. அவ்வளவுதான் இந்த செயல். இந்த பிரபஞ்சங்கிறது அங்க ஜாதி, மதம், மொழி எதுவுமே கிடையாது. நீ என்ன மொழியில ஊமையா இருந்து வேன்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தை அழைச்சாலும் அது கேட்கும், அது உனக்கு ஹெல்ப் பண்ணும். நீ ஹிந்தில இருந்து பேசினாலும் இந்த பிரபஞ்சம் உனக்கு கன்வெர்ட் ஆகும், தெலுங்குல இருந்து பேசினாலும் கன்வெர்ட் ஆகும். ஓ நீ தெலுங்கு மொழியில பேசுறியா, தமிழ்ல பேசினாதான் ஓ பிரபஞ்சம் நான் வந்து உதவுன்னு சொல்லாது. அது என்னென்ன சவுண்ட்ல அது கனெக்ட் ஆகி போயிடும். அது உன்னை தொடர்பு கொள்றது உயிரை தான் கனெக்ட் பண்ணுது, உன் மொழியை கனெக்ட் பண்ணல. மொழிக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. உன்னோட மெயின் ஜங்ஷன் பாயிண்ட் உயிர் தான். அந்த உயிரை அது டச் பண்ணிட்டு போயிடும். அது அவ்வளவுதான் செயல். அப்புறம் மொழியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்?